பிரிட்டிஷ் ஆட்சி காலம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அரசியல் மற்றும் பொருளாதார பின்னணியில் நடந்த துயரங்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத குற்றமாகும். ஆராய்ச்சியாளர் டிலான் சல்லிவன் மற்றும் ஜேசன் ஹிக்கல் தரவுகளின்படி பிரிட்டிஷ் ஆட்சியில் ஏற்பட்ட அதீத இறப்புகள் 100 மில்லியனுக்கும் அதிகம் என்கிறது அவற்றது ஆய்வு. 1820ஆம் ஆண்டு முதல் 1920ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மட்டும் சுமார் 20 மில்லியன் மக்கள் பஞ்சத்தினால் மடிந்ததாக சல்லிவன் குறிப்பிடுகிறார். இதற்கு முக்கிய காரணம் இயற்கை வறட்சி மட்டுமல்ல, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் இரக்கமற்ற வணிக கொள்கைகளும் தான். ஆனால் இங்குதான் நாம் அரசியலையும் கிறிஸ்தவ மிஷனரிகளையும் பிரித்து பார்க்க வேண்டும். அரசு பஞ்சத்தை வேடிக்கை பார்த்தபோது களத்தில் இறங்கி கஞ்சி தொட்டிகளை திறந்து ஆதரவற்ற குழந்தைகளை அரவணைத்தவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள். 1876ஆம் ஆண்டு முதல் 1878ஆம் ஆண்டு வரை பெரும் பஞ்சத்தின் போது அரசு கைகழுவிய நிலையில் சர்வதேச அளவில் ஃபேன்மை ரிலீஃப் ஃபண்ட்ஸ் மிதி திரட்டி லட்சக்கணக்கான உயிர்களை காத்தவர்கள் மிஷனரிகள். பஞ்சத்தை உருவாக்கியது வணிக அரசு, அந்த ரணத்திற்கு மருந்திட்டது மிஷனரி சேவை. இரண்டையும் குழப்புவது அறியாமையாகும். இந்தியாவில் அவர்கள் பெருமளவு எடுத்துச் சென்றதில் மிஞ்சி ஒட்டிக்கொண்டிருக்கும் வெறும் பருக்கைகள்தான் இவர்களது சமுதாய பணி. இப்படியொரு விமர்சனம் இங்கே சிலரால் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் வரலாற்றின் பக்கங்களை நடுநிலையோடு புரட்டி பார்த்தால் உண்மை வேறாக இருக்கும். மிஷனரிகள் இங்கே செய்தது வெறும் பருக்கை அல்ல, அது நவீன இந்தியாவின் வலிமையான அஸ்திவாரம் என்று புரியும். மிஷனரி சேவை ஆற்றிய பணிகளின் 3 முக்கியத்துவங்களை நாம் பார்க்கலாம். கல்வி புரட்சி. இந்தியா முழுவதும் சாதி மத வேறுபாடின்றி கல்வி அனைவருக்கும் கிடைக்கச் செய்தது மிஷனரிகளின் கல்வி பணியாகும். இன்றும் கல்வித்துறையில் இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கும் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், லயோலா போன்ற தலைசிறந்த கல்வி நிறுவனங்கள் அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கியவையே. விளிம்பு நிலை மக்களுக்கும் எட்டாத உயர்கல்வியை சாத்தியப்படுத்திய இந்த மாபெரும் புரட்சியை வெறும் பருக்கை என்று சுருக்கிவிட முடியுமா? காலரா, தொழுநோய் போன்ற கொடிய நோய்களால் மக்கள் கூட்டம் கூட்டமாக மடிந்த காலத்தில் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் களத்தில் நின்றவர்கள் மிஷனரிகள். உதாரணமாக ஐடா ஸ்காட்டர் போன்ற ஆளுமைகள் உருவாக்கிய வேலூர் சிஎம்சி மருத்துவமனை இன்றும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சையை ஏழை எளியவர்களுக்கும் வழங்கி வருகிறது. நாட்டை கொள்ளையடிக்க வந்தவர்களால் இத்தகைய உயிர்காக்கும் அரண்களை ஒருபோதும் உருவாக்கியிருக்க முடியாது. இந்திய சமூகத்தில் பரவியிருந்த சாதி, உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்பு சீர்திருத்தங்களில் மிஷனரிகளின் பங்கு மிக முக்கியமானது. குறிப்பாக தென் தமிழகத்தில் நடந்த தோல் சீலை போராட்டம் போன்ற உரிமை போராட்டங்களில் மிஷனரிகள் அளித்த ஆதரவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சுயமரியாதையை மீட்டுக் கொடுத்தது. சாதி ஆதிக்கத்தால் கல்வி மற்றும் உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களுக்கு மனித பண்பை உணரச் செய்த அந்த சமூக புரட்சிதான் இன்றைய நவீன சமூகத்திற்கு வித்திட்டது. வரலாற்றை திரிக்காமல் புரிந்து கொள்வது ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிக அவசியம். இன்று நாம் ஜப்பான், சீனாவின் வளர்ச்சி சில முக்கியமான உண்மைகளை தரவுகளுடன் காணவிருக்கிறோம். ஜப்பான் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் மேற்கத்திய நாடுகளின் தொடர்பே இல்லாமல் முன்னேறின என்பது ஒரு பொதுவான வரலாற்று பிழை. உண்மையை சொல்லப்போனால் ஜப்பான் 1868இல் நடைபெற்ற மெய்ஜி சீர்திருத்தம் அவர்கள் மேற்கத்திய கல்வி, சட்டம் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை திறம்பட உள்வாங்கி தங்களை நவீனப்படுத்திக் கொண்டதாலேயே ஜப்பானின் தலையெழுத்தையே மாற்றியது. சீனா மாவோவின் ஆட்சி காலத்தில் மேற்கத்திய தொடர்பின்றி சீனா தனித்து நின்றபோது கிரேட் லீப் ஃபார்வர்ட் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது. அதன் தோல்வியால் 1958 முதல் 1962 வரை காலகட்டத்தில் சுமார் 30 முதல் 50 மில்லியன் மக்கள் பஞ்சத்தில் உயிரிழந்தனர். இது பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியாவில் நடந்த பஞ்சத்தை விட கொடுமையானது. இது வரலாற்றின் கருப்பு பக்கம். 1980களுக்கு பிறகு மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட பின்னரே சீனா பொருளாதார உச்சத்தை எட்டியது. எனவே மேற்கத்திய தொடர்பு இல்லாமல் இந்த நாடுகள் முன்னேறின என்பது வரலாற்று பிழை. இயேசு கிறிஸ்துவின் உருவம் குறித்து ஐரோப்பியராக எழுப்பப்படும் விமர்சனங்களுக்கு பின்னால் உள்ள கலை மற்றும் வரலாற்று உண்மைகளை நாம் கவனிக்க வேண்டும். வரலாற்று உண்மை என்னவென்றால், இயேசு ஒரு யூதர். வேதாகமமே அவரை ஐரோப்பியராக சித்தரிக்கவில்லை. ஐரோப்பிய ஓவியர்கள் தங்கள் கலாச்சாரப்படி அவரை வரைந்தனர். அதேபோல ஆப்பிரிக்காவில் இயேசு கருப்பினத்தவராகவும், சீனாவில் சீனக்கலை உள்ளவராகவும், இந்தியாவில் இந்திய துறவி போலவும் வரையப்படுகிறார். இது கலை வடிவமே தவிர யாரும் யாரையும் அடிமைப்படுத்தும் முயற்சி அல்ல. சுதந்திரமே சுவிசேஷம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை.
எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள், கலாத்தியர் 3:28 என்று கூறிய மார்க்கம் அடிமைத்தனத்திற்கு எதிரானது. சொல்லப்போனால் உலகெங்கிலும் அடிமை வர்த்தகத்தை ஒழிக்க போராடிய வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் ஒரு தீவிர கிறிஸ்தவர். மேற்கூறியபடி காலனித்துவ சுரண்டல் என்பது ஒரு அரசியல் மற்றும் பொருளாதார குற்றம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் லாபத்திற்காக சுரண்டிய வணிகர்களையும் அதே காலத்தில் கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நீதிக்காக தங்களை அர்ப்பணித்த மிஷனரிகளையும் ஒரே தராசில் வைத்து பார்ப்பது வரலாற்று மோசடியாகும். சுருக்கமாக சொன்னால், பஞ்சத்தை ஏற்படுத்தியது காலனித்துவ அரசு, ஆனால் பஞ்சத்தில் உணவு வழங்கியது மிஷனரிகள். நாட்டை கொள்ளையடித்தது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆனால் மக்களுக்கு கல்வியையும் மருத்துவத்தையும் கொண்டு சேர்த்தது மிஷனரி அமைப்புகள். வரலாற்றை அதன் முழுமையான பரிமாணத்தில் புரிந்து கொள்வதே உண்மையான அறிவாகும்.